வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபரானஸ் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜோ டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்ஸ் வாட்சிங் மாதிரி தான். அந்த இதில் வந்துட்டு நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்லாம் பார்க்கலாம். அது இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பேக்கேஜ் போட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக ஏர்னிங் பண்ணும்போதே ஓரளவுக்கு அமௌண்ட் வரும். ஸோ அதை வித்தராக போட்டு பாருங்கள். ஒன்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா 4-5 ரெஃபர் பண்ணிவிட்டு ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வித்தரா போட்டு பாருங்கள், மேபி ஒர்க் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க, அது என்ன வெப்சைட், அந்த என்ன அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னாலும் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டோட கான்செப்ட் பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம் அந்த கான்செப்டில். அது இது பார்த்திங்கன்னா 3வது வீடியோ, அதை கன்யூஸாக அது வந்துட்டு போடுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ரிவார்டாக 6 ரூபா அப்படின்னு கொடுத்துருவாங்க. சைன் ரிவார்டாக பார்த்திங்கன்னா நமக்கு 6 ருபீஸ் அப்படின்னு ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஆட்ஸ் வாட்ச் பண்ணும்போது பெர் டேக்கு 8 ருபீஸ் அப்படின்ற மாதிரி ஆட் ஆயிரும். அதன் வித்ராவல் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணும்போது 8 ரூபாலேருந்து 10 ரூபா அப்படின்றது ஆட் ஆகும். ஓகேங்களா? அதன் ரீசார்ஜ் ரிவார்டு பாருங்கள் 13, 3, 1 இந்த மாதிரி 3 லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்கம் ரீசார்ஜ் ரிவார்டு வரும். மினிமம் வித்ராவல் அப்படின்றது 180 ரூபா மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அதை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஷார்ட்டன் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு சைன்அப் பேஜுக்கு போகும். அங்கே போய்ட்டு உங்களோட நேம், தென் பாஸ்வேர்டு, தென் ஓடிபி இந்த மாதிரி விஷயங்களை போட்டுட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரீசார்ஜ், விஐபி, வித்ரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ வித்ராவல் 180 அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கஸ்டமர் கேர் சர்வீஸு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பேக்கேஜ் போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது பெட்டர் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேபி அவங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக அதை உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அதே நாம் இப்போ ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த கோடு மாதிரி கொடுப்பாங்க டெலிகிராமில். அந்த கோடை போட்டு சப்மிட் பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு செக்கின் அமௌண்ட் மாதிரி ஆட் ஆகும். ஓகேங்களா? அதே நான் வந்துட்டு இப்போ விபி இல்லை. ஸோ அதே நான் வந்துட்டு 400 ருபீஸ் பேக்கேஜ் போட்டேன் அப்படின்னா 50 ரூபா அப்படின்றது நமக்கு டெய்லி இன்கம் அப்படின்ற மாதிரி ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வித்ரா எடுத்திருக்காங்க யூசர்ஸ் எல்லாம். ஸோ 28 அன்னைக்கு வித்ரா எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வித்ரா எடுத்திருக்காங்க. வித்ரா ப்ரூஃப் இங்கே சப்மிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்து ப்ரௌஸு. இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுனா இந்த மாதிரி ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஒரு பேஜ் இந்த மாதிரி வந்துட்டு அது பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் கீழே பார்த்திங்கன்னா டைமர் ஓடுது இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டே இருங்க. அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் அப்படின்றது மூவ் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 1 ரூபா அப்படின்றது ஆட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த பேஜ் வந்திருக்கு. ஸோ அடுத்த பேஜ்லேயும் அந்த டைமர் ஓடிட்டுருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆட் அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 10 ஆடு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு இது வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 8 ருபி அப்படின்றது ஏர்னிங்க ஃப்ரீயாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு அது ஆட் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா 180 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு இதை கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ பேக் போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அந்த அமௌண்ட் ஆட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நான் வித்ரா போனோம் அப்படின்னா நமக்கு 8 ருபீஸ் அப்படின்றது ஆட் ஆகிருக்கு. என்னோடய வித்ராவல் டைம் 9 AM to 18. ஓகேங்களா? இந்த டைமில் நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ அந்த இதில் வந்துட்டு சார்ஜஸ் அப்படின்றது 10% அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபீ. ஓகேங்களா? அதே இதில் ரிவார்டு அமௌண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாமே இங்கே வந்திருக்கு. ஸோ வெப்சைட் நமக்கு பார்க்குறக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகேங்களா? அதே இதில் வந்துட்டு நமக்கு ரெஃபரலுக்கு பார்த்திங்கன்னா ரெஃபரல் லிங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். ஓகே, நான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த லிங்க்கை கிளிக் டு காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லெவல் மாதிரி இன்கம் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். அது பார்த்திங்கன்னா 13.3 and then 1% இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ரிவார்டு அப்படின்றது ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பேக்கேஜ் மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டு எனக்கு வந்துட்டு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்துட்டு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஃப்ரீ இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏர்னிங் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேக்கேஜுங்கும் போது கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ
பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி வெப்சைட்ஸை ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் கேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு தனியாக அதை வந்துட்டு பார்த்தோன்னே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னால யூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணதில்லை. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போகும்போது நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. மேபி நம்ம ஏதோ ஒன்று யூஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது நமக்கு லக்கில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்றுலேருந்து அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நான் வந்துட்டு இப்போதைக்கு ஃப்ரீ ஆன் பண்ண மாதிரி தான் கான்செப்ட் சொல்லிகிட்ருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் சொல்லுவேன். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இப்போ நிறையா யாரும் அதிகமாக கண்டுக்கிறதில்ல, ஃப்ரீ ஏர்னிங் மட்டும் தான் கண்டுக்கிறீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ நான் அதை மட்டும் கவர் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடணும் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணுறக்கே யோசிக்கும் போது நம்ம எப்படி ட்ரை பண்ண முடியும்? ஸோ இதுமாரி ட்ரை பண்ணால் தான் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்கவோ இல்லை ஏதோ ஒன்று கற்றுக்கவோ முடியும். ஸோ ட்ரை பண்ணாமல் வெளியே நின்று பார்க்குறது மூலமாக ஒன்றுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு நமக்கு அது ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே போய் ஒர்க் பண்ணால் தான் எதுக்குமே பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.